அவளின் கழுத்து வலிவில் முகம் புதைத்து இருந்தவனை தள்ளிவிட்டு தலை குனிந்தபடி பாஸ் என்று பதட்டத்தோடு அழைக்க அவனது தாபம் தலைக்கேறி நிற்க அவள் தள்ளியதில் பட்டென்று அது அறுபட்டது போல இருந்தது. சட்டென்று அவனுக்கு கோபம் வர அவள் தலை குடிந்து நின்றதை பார்த்த பிறகுதான் சுய நினைவிற்கே வந்தவனுக்கு தான் செய்து கொண்டிருந்த வேலை புரியவே ஆரம்பித்தது. ஒரு நிமிடம் தன் பிள்ளந்தலையை அழுந்த கோதியவன் நீண்ட ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு அவள் முகத்தை பார்க்காமல், யாழ்னி, ஐ எம் சாரி, ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியே சென்று விட்டான். ஆனால் யாழ்னிக்கோ அவனுடைய செய்கையிலிருந்து இன்னும் வெளிவர முடியவில்லை. இன்னும் தன் இடையில் அவனுடைய கரங்கள் ஊர்ந்து கொண்டிருப்பது போலவும் தன் கழுத்து வளைவில் அவனுடைய மீசை குறுகுறுப்பது போலவும் தோன்றிக் கொண்டிருக்க பெண் அவளோ தடுமாறித்தான் நின்று கொண்டிருந்தாள். இவ்வளவு நேரம் இங்கு என்ன நடந்தது என்று எதுவுமே புரியாத அளவுக்கு அவளுடைய மூளை செயலிழந்திருந்தது. எவ்வளவு நேரமாக அந்த இடத்திலேயே நின்றாள் என்றும் அவளுக்கு தெரியவில்லை. அதே நேரம் வேகமாக தன் அறைக்கு சென்ற அர்ஜுன் அவனது தாபத்தை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனால் அவனால் அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அர்ஜுன், என்னடா பண்ணி வச்சிருக்க என்று அவன் தலையை அழுந்த கோதி கொண்டவன் அந்த கோபத்திலேயே அவன் கையை கொண்டு போய் சுவற்றில் ஓங்கி ஒரு குத்து குத்தவும் அவன் கையிலிருந்து ரத்தம் வர தொடங்கியது. எவ்வளவு முயன்றும் அவனால் அவனது தாபத்தை கண்ட்ரோல் செய்து கொள்ள முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அவளை நெருங்கச் சொல்லி அவன் உடல் வேறு கூற நேராக குளியல் அறைக்குள் புகுந்தவன் ஷயரை திறந்துவிட்டு சுவற்றில் கையை ஊன்றியபடி நின்று கொண்டிருக்க அவன் தலையில் சில்லென்ற குளிர்ந்த நீர் நீண்ட நேரமாக கொட்டி கொண்டிருந்தது. ஆனாலும் அவனுடைய தாபம் அவ்வளவு சீக்கிரம் அடங்கவில்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஷவர் கடையில் நின்றிருந்தவனுக்கு அப்பொழுது தான் அவனுடைய உடலும் மனமும் இலகுவானது போல இருந்தது. பின்பு தான் அணிந்திருந்த ஆடையை கழட்டி தூக்கி எறிந்தவன் ஒரு டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியில் வந்து ஒரு ட்ராக் பேண்ட் டி-ஷர்ட்டை அணிந்து கொண்டு அங்கிருந்த பால்கனி வழியாக நிலவை பார்த்தவன், ஏன் நான் இவகிட்ட மட்டும் இவ்ளோ ஸ்லிப் ஆகுறேன், எனக்கு புரிய மாட்டேங்குதே. எவ்வளவோ அழகழகான பொண்ணுங்களை எல்லாம் பார்த்திருக்கேன். அப்ப எல்லாம் கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததே கிடையாது. என்னை டச் பண்ணி ஒன் நைட் பெட் ஷேர் பண்ணிக்கலாம்னு கூட கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் சுத்தமா வந்தது இல்லையே. யார பார்த்தாலும் ஒரு வெறுப்பு தானே வரும். ஆனா யாழினிய பார்த்தா மட்டும் ஏன் எனக்கு இப்படி தோணுது? அதுவும் அவளை சாரியில பார்த்தா நான் சுத்தமா பிளாட் ஆயிடுறேன். இப்படியே போனா இது நல்லதுக்கே கிடையாது. அர்ஜுன், இனிமே யாழினி கிட்ட சாரி கட்டக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும் என்றதும் அவனுடைய மனசாட்சி வந்து, ஏண்டா நீ அடக்க ஒடுக்கமா இல்லாம அவளை இனிமே புடவை கட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ யார் அவளுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறதுக்கு? ஒரு பொண்ணோட ட்ரெஸ் அவளோட தனிப்பட்ட சுதந்திரம். அவகிட்ட போயிட்டு இதை நீ போடக்கூடாது அதை நீ போடக்கூடாதுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? உன்னால உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. உனக்கு அவ வேணும்னு தோணுச்சுன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு மூளைய போட்டு குழப்பிக்காத. நோ, வாய்ப்பே இல்ல. என் வாழ்க்கையில கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எனக்கு காதலும் கிடையாது, கல்யாணமும் கிடையாது. காதல்னாவே ரொம்ப வெறுப்பா இருக்குது. போதும் போதுன்ற அளவுக்கு அந்த மீரா எனக்குள்ள ஏற்படுத்திட்டு போன தாக்கமே இன்னும் கொஞ்சம் கூட குறையல. என்ன அப்போ யாழினி மேல எப்படி உனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? அப்படின்னா யாழினி தப்பான பொண்ணா? அந்த நினைப்புல தப்பான இன்டென்ஷனோட தான் அவளை தொட்டியா? நோ, இன்னொரு தடவை யாழினிய பத்தி அப்படி பேசாத. யாழினி ஒன்னும் மீரா மாதிரி கிடையாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அதனாலதான் அவளை விட்டு நான் ஒதுங்கி இருக்கேன். இல்ல, எனக்கு உன் கதையே புரிய மாட்டேங்குது. நீ என்னதான் சொல்ல வர்ற? உனக்கு எதுவும் புரிய வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடு. நான் போறதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு யாழினி முகத்துல எப்படி முடிப்ப அது எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான். அதுக்கு அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். தட்ஸ் ஆல். இதுக்கப்புறம் அதையே யோசிச்சு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? அதையும் மீறி அவ என்கிட்ட கோவப்பட்டானா அதை நான் சமாளிச்சுக்கிறேன். இப்போ நீ கிளம்பு என்று அவனுடைய மனசாட்சியை வலுக்கட்டாயமாக அவனிடமிருந்து துரத்தி விட்டான். மீண்டும் மித்தையில் சென்று விழுந்தவனுக்கு உறக்கம் வராமல் புரண்டு கொண்டே இருக்க, ஷிட், ஏன் இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது? கண்ணை முன்னாலே அவளோட ஞாபகமாவே இருக்கே என்று கடுப்பானவன் அங்கிருந்த தண்ணீர் ஜக்கை எடுத்து தண்ணீர் குடிக்கலாம் என்று நினைக்க அதில் சுத்தமாக தண்ணீர் இல்லை. கோபத்தில் அந்த ஜக்கை தூக்கி எறிய அது சில்லு சில்லாக உடைந்து சிதறியது. தண்ணி கூட ரூம்ல வைக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ற கோபத்திலேயே கட்டிலை விட்டு அவன் இறங்கி வேகமாக சென்று கதவை திறக்க யாழினி அவனுக்காக தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். அவளை பார்த்தவுடன் ஒரு கணம் அப்படியே உறைந்து நின்றவன் அவளிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் முகத்தை திருப்பிக் கொள்ள, சாரி பாஸ், தூங்க நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? உங்க ரூம்ல தண்ணி இல்ல, அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன்
என்று அவள் பேசும்பொழுது அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, மெதுவாக உள்ளே வந்தவள் அவன் டேபிளில் சென்று அந்த பாட்டிலை வைக்கலாம் என்று நினைக்க போக, அங்கு ஏற்கனவே உடைந்திருந்த கண்ணாடி சாடியினை பார்க்காமல் காலை வைக்க அது அவள் காலை கிழித்து ரத்தம் வந்தது. ஹமா என்று தடுமாறி கீழே விழ போனவளை ஓடி வந்து தாங்கி பிடித்தவன், என்ன யாழினி, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? கீழே எவ்வளவு கிளாஸ் கிடைக்குது, இதில் அப்படியே வந்து காலை வைக்கிற ஸ்டூபிட் என்றவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து அங்கிருந்த மெத்தையில் அமர வைத்து அவள் காலை பிடித்து பார்க்க காலில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஓ ஷீட், எவ்வளவு ரத்தம் வருது. ஹே, நீ ஏன் இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க என்றவன் வேகமாக ஓடி சென்று ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து கொண்டு வந்து அமர்ந்து அவள் காலை பிடித்து தன் மடிமேல் வைத்து அவள் காலில் வந்த ரத்தத்தை எல்லாம் துடைத்து கொண்டிருந்தான். அதில் முதலில் பதறியவள் அவனிடமிருந்து தன் காலை எடுத்துக்கொள்ள பார்க்க, கொஞ்ச நேரம் காலை ஆட்டாம ஒழுங்கா வச்சிருக்கிறியா என்று மிரட்டிய பிறகு அமைதியாக இருந்தாள். ஆனால் அவன் தனக்காக பதறுவது, தன் காயத்தை சுத்தப்படுத்தி மருந்து வைப்பது எல்லாம் பார்த்தவளுக்கு ஏனோ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய மனம் தடுமாறத்தான் செய்தது. அவளுக்கே தெரியாமல் அவளுடைய மனது அர்ஜுனிடம் நெருங்கி கொண்டிருந்தது. ஆனால் அர்ஜுனோ எதை பற்றியும் கண்டு கொள்ளாமல் அவள் காயத்தை சுத்தம் செய்து மருந்து வைத்து கட்டி விடுவதிலேயே குறியாக இருந்தான். அவள் காலுக்கு கட்டு போட்டு முடித்தவன், இனிமேலாவது கொஞ்சம் கவனமா நட, சரியா? எங்கேயாவது பெறாக்க பார்த்துட்டு போய் நடக்க வேண்டியது. அதே மாதிரி இன்னொரு டைம் எங்கேயாவது ஸ்டூல் மேல நீ ஏறி நிக்கிறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று கடுமையாக கூற, அப்பொழுதுதான் அவளுக்கு சிறிது நேரத்திற்கு முன்னாடி நடந்தது ஞாபகத்திற்கு வந்தது. அதில் அவள் முகமெல்லாம் வெட்கத்தில் கூப்பென்று சிவக்க, அதற்கு மேல் அவன் முகத்தை பார்க்க முடியாத காரணத்தினால் அங்கிருந்து செல்லலாம் என்று வேகமாக எழுந்தவளுக்கு காலை கீழே ஊனவே முடியவில்லை. எழுந்த வேகத்திலேயே தடுமாறி மீண்டும் கீழே விழப்போனவளை தாங்கி பிடித்தவன், உனக்கு என்னதான் பிரச்சனை யாழினி? உனக்கு கால்ல கோளாரா இல்ல கண்ல கோளாரா? எத்தனை தடவை தான் கீழே விழ பாப்ப? சாரி பாஸ், கால் நடக்கவே முடியல, கீழே ஊன முடியல, ரொம்ப பெயினா இருக்கு என்று கூறி அவளின் முகத்தை நிமிர்ந்து பார்க்க, கண் கலங்கியபடி நின்றிருந்தவளை பார்த்தவனுக்கு ஏதோ சொல்ல முடியாத ஒரு வழி வந்தது. சரி, என்ன புடிச்சுக்கோ, மெதுவா உன்னை கூட்டிட்டு போய் ரூம்ல விட்டுறேன். ஓகே பாஸ் என்று அவன் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள, அவளுடைய வெண்பஞ்சு கைகளை அவனுடைய கைகள் தீண்டும் பொழுது அவ்வளவு ஒரு மென்மையை உணர்ந்தான். ஆனாலும் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. நோண்டி நோண்டி அவள் நடக்குவதற்கு தடுமாறுவதையும் அவள் வழியில் துடித்து அழுவதை பார்த்தவனுக்கு வேறு வழி தோணவில்லை. பட்டென்று அவளை அப்படியே தன் கைகளில் ஏந்தி கொள்ள, ஒரு நிமிடம் பதற்றத்தில் அவன் முகத்தை பார்க்க, அர்ஜுனோ, அப்படி பார்க்காத யாழினி, உனக்கு இப்ப நடக்க முடியல, அதனால உன்னை ரூம்ல கொண்டு போய் விடுறேன். மத்தபடி உன்னை தூக்கிட்டு போகணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை கிடையாது, புரிஞ்சுதா என்று கூறினான். ஏனோ அவன் தூக்கிய போது இருந்த சந்தோஷம் அவன் கூறிய இந்த வார்த்தையில் நொடி பொழுதில் காணாமல் போய்விட்டது. இட்ஸ் ஓகே பாஸ் என்று கூறியவள் அதற்கு பிறகு அவனை பார்க்கவே இல்லை. அவளை தூக்கி கொண்டு சென்று அவளுடைய அறையில் மெத்தையில் படுக்க வைத்தவன், சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் நாளைக்கு மார்னிங் சிவாவை வந்து பார்க்க சொல்றேன். பாஸ், அதெல்லாம் வேண்டாம். உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நீ இப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்ப. நீ அமைதியா படுத்து தூங்கு, நம்ம மீதியெல்லாம் காலையில பாத்துக்கலாம் என்று கூறவும் உடனே அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக படுத்து கொண்டாள். அவளுக்கு போர்வையை எடுத்து போர்த்தி விட்டவன், ஹமா, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? ஏன் இன்னும் சாரிலே இருக்க? இல்ல பாஸ், என்னால இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது. எதா இருந்தாலும் நான் காலையில பாத்துக்கிறேன். நான் வேணா ஹெல்ப்புக்கு சர்வன்ட் கிட்ட சொல்லட்டுமா? அவங்க வந்து உனக்கு உதவி செய்வாங்க. இல்ல பாஸ், அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க என்று கூறவும் அவனும் வேறு வழி இல்லாமல் அந்த அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். ஆனால் வெளியே வந்தவனுக்கு அவள் கூடவே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்தது. திரும்ப கதவை திறந்தவன், இப்போ கால் வலிக்குதா? ஏதாச்சும் பெயின் கில்லர் தரட்டுமா? இட்ஸ் ஓகே பாஸ், எவ்வளவு வலியா இருந்தாலும் நான் தாங்கிப்பேன். லூசா நீ, வலிய தாங்கி பண்ண சொல்ற? உனக்கு வலி இருந்துச்சுன்னா சொல்லு, நானே டேப்லெட் தரேன். இப்போ இல்ல பாஸ். சரி, சப்போஸ் நைட்ல பெயின் அதிகமா வந்துச்சுன்னா யோசிக்கவே யோசிக்காத, என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? சரி பாஸ் என்று யோசனையுடனே தலையாட்ட, ஆமா, உன்னாலதான் நடக்க முடியாதே, நீ எப்படி வந்து சொல்லுவ? எது சொன்னாலும் ஓகே பாஸ் ஓகே பாஸ் மட்டும் தான் சொல்லுவியா? வேற எதுவும் சொல்ல மாட்டியா? இப்போ நான் என்ன பண்ணணும் பாஸ்? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் அமைதியா படுத்து தூங்கு.
என்றவன் அவன் அறைக்கு சென்று ஒரு வலி மாத்திரையை கொண்டு வந்து அவளுடைய மெத்தைக்கு பக்கத்தில் இருக்கும் சைட் டேபிள் மீது வைத்து ஒரு தண்ணீர் பாட்டிலையும் வைத்தவன், ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா இந்த டேப்லெட்டை மட்டும் எடுத்து போட்டுக்கோ. சரி பாஸ். ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, சமாளிச்சுப்பதானே? இட்ஸ் ஓகே பாஸ், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகாம போய் ரிலாக்ஸா தூங்குங்க. நாளைக்கு காலையில ஒரு வீடியோ கான்பரன்ஸ் வேற இருக்குது பாஸ். ஓகே என்றவன் அந்த அறையில் இருந்து வெளியே சென்று கீழே இருந்த பணியாட்களை அழைத்து அவனுடைய அறையை சுத்தம் செய்ய கூறினான். சார், என்ன இங்கெல்லாம் ரத்தமா இருக்கு? அது கிளாஸ் பீஸ் குத்திடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல, அதையும் கிளீன் பண்ணிடுங்க என்று கூறிவிட்டு அப்பொழுதுதான் அந்த இடத்தை பார்க்க நிறையவே ரத்தம் சிந்தி இருந்தது. அது யாழினியோட ரத்தம் என்று நினைக்கும் பொழுது அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. மீண்டும் படுக்கையில் வந்து சரிந்தவன் அன்றைய இரவு முழுவதும் அவளுடைய நினைவிலேயே உறக்கத்தை தொலைத்தான். உருண்டு புரண்டு படுத்திருந்தவன் அதிகாலையில் எப்பொழுது உறங்கினான் என்று தெரியாமலேயே உறங்கி இருக்க, யாழினியும் காலையில் தூங்கி எழுந்தவளுக்கு கால் மிகவும் வலியாக இருந்தது. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் எழுந்து சென்று ஃப்ரெஷ்ஷாக குளித்து முடித்து தயாராகிவிட்டு மீண்டும் தன்னுடைய அறையில் வந்து கட்டிலில் அமர்ந்து விட்டாள். இந்த 2-3 நாட்களாக காலையில் அவன் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது காஃபி கப்புடன் வந்து நிற்பாள். ஏனோ இன்று அவன் கண் விழித்து பார்க்கும் பொழுது அவள் இல்லாததே அவனுக்கு சிறிய ஏமாற்றமாய்த்தான் இருந்தது. என்னாச்சு அர்ஜுன், எப்பொழுது நீ இதெல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்ச? இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உன் மனசை போட்டு கெடுத்துக்காம இது வரைக்கும் நீ எப்படி யாரையும் எதிர்பார்க்காம இருந்தியோ அதே மாதிரியே இனிமேலும் இருக்க கத்துக்கோ. அதை விட்டுட்டு சும்மா இந்த ஒரு வாரம் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏங்க ஆரம்பிச்சிடாத. ஏன்னா ஒரு வாரத்துக்கு பிறகு யாழினி அவங்க வீட்டுக்கு போயிடுவா. அவ உன் கூட ஒன்னும் பர்மனண்டாலாம் இங்க இருக்க மாட்டா, புரியுதுல்ல என்று அவனுடைய மனசாட்சி அவனுக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று கூறியவன் வேகமாக எழுந்து குளித்துவிட்டு ஆடையை மாற்றிக்கொண்டு அவள் அரைவாசலில் வந்து நின்றவன் உள்ளே செல்லலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் யோசிக்க, பிறகு வேறு வழி இல்லாமல் கதவை தட்டினான். யாரு? உள்ளவாங்க என்று யாழினியின் குரல் கேட்க கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவன் அவள் அழகாக குளித்து முடித்து தயாராகி இருப்பதை பார்த்து சற்று யோசிக்க ஆரம்பித்தான். பாஸ், குட் மார்னிங், வாங்க பாஸ் என்று கூப்பிட்டதும் குட் மார்னிங் என்று கூறியபடியே அவளிடம் சென்றவன், உனக்கு கால் அடிபட்டு இருந்துச்சே, நீ எப்படி எழுந்திருச்சு ஃப்ரெஷ்ஷான? அதுக்காக எவ்வளவு நேரம் பாஸ் பெட்லயே இருக்கிறது, வேற வழி இல்லல்ல, ரெஸ்ட் ரூம் போறதுக்காவது எழுந்திருச்சுதானே ஆகணும் என்றதும் அவனுக்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. இதை எப்படி நான் மறந்தேன், காலையிலேயே ஒரு ஆள் அவளுக்கு கூட ஹெல்ப்புக்கு அனுப்பி இருக்கணும். இப்ப பாரு, உனக்கு உன்னை பத்தின சிந்தனை மட்டும்தான். உன்னை நம்பி இங்க ஒருத்தி இருக்காளே, அவளை பத்தின சிந்தனை உனக்கு துளியாவது வந்துச்சா என்று பின்மண்டையை அழுந்த கோதிக்கொண்டு நிற்க, இட்ஸ் ஓகே பாஸ், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, உன் கால் இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பெயினா தான் பாஸ் இருக்கு. எங்க காட்டு என்றவன் போர்வையை விலக்கி அவள் காலை பார்க்க கால் மிகவும் அதிகமாகவே வீங்கி இருந்தது. அதை பார்த்து பதறியவன் அவள் காலை தன் கையில் ஏந்தி கொண்டு, என்ன யாழினி, உன் கால் இவ்ளோ பெருசா வீங்கிருக்கு? என்னன்னு தெரியல பாஸ், அதான் கொஞ்சம் பெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இரு ஒரு நிமிஷம் என்றவன் போனை எடுத்து சிவாவிற்கு அழைத்து விஷயத்தை கூற, அவனும் அங்கதான் மச்சான் வந்துட்டு இருக்கேன், சரி நான் வரும்போதே மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறி போனை கட் செய்து விட்டான். யாழினி, நீ காஃபி குடிச்சியா? இன்னும் இல்ல பாஸ், நீங்க காஃபி குடிச்சிட்டீங்களா? நான் குடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ குடிக்கலையா? இரு ஒரு நிமிஷம் என்றவன் கதவை திறந்து கொண்டு மேலேயே இருந்து சர்வெண்டை அழைத்து 2 காஃபி மேல யாழினி ரூமுக்கு கொடுத்து விடுங்க. ஓகே பாஸ் என்று கூறிவிட்டு அவர்கள் சென்று விட சிறிது நேரத்திலேயே இருவருக்கும் சுட சுட காஃபி தயாராகி வந்தது. மேலே வந்த அந்த பெண்மணியும் யாழினியின் காலை பார்த்துவிட்டு, ஐயோ யாழினி, என்னாச்சு உன் காலுக்கு இப்படி வீங்கி இருக்குது என்று பதற, ஐயோ அக்கா ஒன்னும் இல்ல, கொஞ்சம் கிளாஸ் பீஸ தெரியாம காலை வச்சிட்டேன். ஐயோ, அப்போ சாரோட ரூம்ல இருந்த ரத்தம் உன்னோடது தானா? ஆமாக்கா, தெரியாம போய் கிளாஸ் உடைஞ்சிருக்கிறதுல காலை வச்சிட்டேன். என்னம்மா கவனமா இருக்கிறது இல்லையா என்று இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்த அர்ஜுனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எப்போதுல இருந்து இவங்க இருவரும் இந்த அளவுக்கு சகஜமாக பேச ஆரம்பித்தார்கள் என்று அவனுக்கு புரியவில்லை. பொதுவாகவே அவன் வீட்டில் வேலை செய்யும் ஆட்களிடம் பெரிசாக பேசிக்கொள்ள மாட்டான். அவனுக்கு தேவையானதை மட்டுமே கேட்பானே தவிர அவர்களிடம் வேறு எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ள மாட்டான்.
ஆனால் அவனுடைய தந்தை மட்டும்தான் அனைவரிடமும் நல்லபடியாக பேசிக் கொண்டிருப்பார். யாழினி வந்த இந்த 2 நாட்களிலேயே இவர் இவ்வளவு சகஜமாக அவளிடம் பேசுவதை பார்க்க அவனுக்கும் கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருந்தது. எல்லார் கூடயும் ஈஸியா மிங்கிள் ஆகிறதுக்கு இவளால மட்டும்தான் முடியும் என்று நினைக்கையில் அதற்குள் அந்த பெண்மணியும் சார் காஃபி என்று அவன் கையில் கொடுக்கவும் அதை வாங்கி கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து குடிக்க தொடங்கினான். பின்பு யாழினி கையில் ஒரு கப்பை கொடுக்கவும் தேங்க்ஸ்கா. பரவாயில்ல யாழினி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட நான் ரூம்க்கே கொடுத்து விடுறேன், சரியா? இல்லக்கா பரவாயில்ல, நானே கீழே வரேன். எப்படி இந்த வீங்கி போன காலை வச்சுட்டு நடந்து வருவியா? நீ நடக்க நடக்க இன்னும் கால் பயங்கரமா வீங்கும். ரொம்ப வலி இருக்குதா என்று பாசமாக கேட்க, ஆமாக்கா கொஞ்சம் இருக்குதுதான். சரி, நான் வேணா போயிட்டு மஞ்சள் பத்து ரெடி பண்ணி கொண்டு வரட்டுமா? அதற்குள் அர்ஜுனும் இல்ல அதெல்லாம் தேவையில்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல சிவா வந்துருவான், அவன் வந்தா மேல இந்த ரூம்க்கு அனுப்பி விடுங்க. ஓகே சார் என்று கூறிவிட்டு யாழினியை பார்த்து கவனமா இரு என்று விட்டு சென்றார். அவர் வெளியே சென்ற பிறகு யாழினியை பார்த்தவன், என்ன யாழினி, வந்த 2 நாள்லயே வீட்டுல வேலை செய்யறவங்களை எல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சிட்ட போல இருக்கே. அப்படி இல்ல பாஸ், அந்த அக்கா ரொம்ப நல்ல டைப்பா இருக்காங்க. என்கிட்ட எவ்வளவு அன்பா பேசுறாங்க தெரியுமா? அதான் உங்க 2 பேரை பார்த்தாலே தெரியுதே, நீங்க 2 பேரும் மாறி மாறி அன்பு மழை பொழிஞ்சுக்கிறது. சரி, ஃபர்ஸ்ட் இந்த காஃபியை குடி, அதுக்குள்ள சிவா வந்துருவான் என்று கூறவும் அவளும் கடகடவென்று காஃபியை குடித்து விட்டு டேபிளில் கப்பை வைக்க சிவா கதவை தட்டி கொண்டு உள்ளே வரவும் சரியாக இருந்தது. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் யாழினியை பார்த்ததும், என்ன தங்கச்சிமா, ஏதோ பெருசா சம்பவம் பண்ணிட்டியாமே? என்னன்னா நீங்களும் என்ன கிண்டல் பண்றீங்க? பின்ன நடக்கும்போது கீழே பார்த்து நடக்கணும் யாழினி, நீ பாட்டுக்கு மேல பார்த்துட்டு நடந்தா இப்படித்தான் ஆகும். ஆமா, வீட்டுக்குள்ள எந்த இடியட் கண்ணாடி கிளாஸ உடைச்சு போட்டது? கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாது என்றதும் யாழினி பயந்தபடியே அர்ஜுனை பார்த்தவள், அண்ணா பிளீஸ் இதோட விட்டுடுங்க. என்ன யாழினி, இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம உடைச்சு போடுவாங்க, நான் எதுவும் கேட்க கூடாதா? யார் அந்த இடியட்னு இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்றதும், நான் தான் அந்த இடியட் என்று அர்ஜுன் கூற உடனே அவனை திரும்பி பார்த்த சிவாவுக்கு ஒரு நிமிடம் ஈரக்கொலையே நடுங்கிவிட்டது. ஏனென்றால் அவன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டு திமிராக பதில் சொல்லிய தோரணையே அவனுடைய பதற்றத்தை அதிகப்படுத்தியது. சாரி மச்சான், நீதானா? நான் கூட வீட்டுல வேலை செய்யறவங்களோட நினைச்சிட்டேன். என்ன யாழினி, கைப்பட்டு பொருள் உடையறது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம தான் கீழே பார்த்து கவனமா நடக்கணும். நீ ஒழுங்கா பார்க்காம போய் காலை கிளாஸ் பீஸ்ல வச்சுட்டு அதுக்கு மத்தவங்களை குறை சொல்ல முடியுமா? அண்ணா நான் ஒண்ணுமே சொல்லலையே, நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிக்கிறீங்க. இட்ஸ் ஓகே, சரி காட்டு, உன் காலை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் என்று கூறி அவள் காலை பிடித்து இழுக்க, ஆ வலிக்குதண்ணா. டே இடியட், கொஞ்சம் கூட ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண மாட்டியா? இப்படித்தான் காலை பிடிச்சு வெடுக்குன்னு இழுப்பியா என்று சோஃபாவில் இருந்து எழுந்து வந்தவன் அவள் அருகே வந்து மெத்தையில் அமர்ந்து கொண்டு, மெதுவா செய்டா, இல்லனா உன் எலும்பெல்லாம் உடைச்சு தூக்கி எறிஞ்சிருவேன். அடப்பாவி, ஒரு நொடியில நம்ம உசுறு காவு வாங்க பாக்குறானே. யாழினி, நான் மெதுவாவே பண்றேன், உனக்கு வலிச்சது நான் மட்டும் சொல்லு. சரியண்ணா என்று கூறவும் உடனே அவள் காலில் உள்ள கட்டை சிசர் வைத்து கட் பண்ணி எடுத்தவன் காலை பார்த்து விட்டு, காயம் கொஞ்சம் ஆழமா தான் இருக்கு என்றதும், என்ன சொல்ற? அப்போ ஸ்டிச்சஸ் ஏதாவது போடணுமா? அதுக்கு அவசியம் இல்லடா, காயம் கொஞ்சம் டீப்பா தான் இருக்கு, பட் ட்ரெஸ்ஸிங் பண்ணாலே சரியாயிடும். ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டா யாழினியால தாங்க முடியாது, அப்புறம் அவளால சுத்தமா நடக்கவும் முடியாது. அதுக்காகத்தான் பாக்குறேன். சரி, நீ நல்லா கொஞ்சம் செக் பண்ணு, உள்ள ஏதாவது கிளாஸ் பீஸ் இருக்க போகுது. நான் பாக்குறேன்டா என்றவன் அவனுடைய கால்களில் சலைன் வாட்டரை வைத்து சுத்தமாக துடைத்து விட்டு பார்க்க அதற்குள் ஒரு கிளாஸ் பீஸ் மட்டும் கொத்தி இருந்தது. என்ன யாழினி, நைட்டு கட்டு போடும் போது இந்த கிளாஸ் பீஸ நீ ஒழுங்கா பாக்கலையா? இத உள்ளேயே வச்சு நீ கட்டினதுனாலதான் உன் கால் இவ்ளோ பெருசா வீங்கி இருக்குது. வலியும் ரொம்ப பயங்கரமா இருந்திருக்குமே நைட் எல்லாம் என்று கேட்க அவளோ அர்ஜுனை பார்த்து முடித்து கொண்டிருக்க, என்ன அவன் கேக்குற மாதிரி வலி ரொம்ப இருந்துச்சா? எஸ் பாஸ். நான் கொடுத்த டேப்லெட்டை போட்டியா இல்லையா? போட்டேன் பாஸ். அப்பவும் வலி குறையலையா? நோ பாஸ் என்று அவள் பரிதாபமாக பேச உடனே சிவாவோ, உள்ள கிளாஸ் பீஸ் குத்திக்கிட்டே இருந்திருக்கு, அப்புறம் எப்படிடா வலி நிக்கும்? மாத்திரை போட்டா மட்டும் எப்படி கேக்கும் என்றவன் அந்த கண்ணாடி பீஸை எடுத்து தூக்கி போட்டு அவள் காலை நன்றாக சுத்தப்படுத்த அதே நேரம் வலியில் அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது.
அவள் அங்கிருந்த மெத்தை உரையை தன் கைகளால் இறுக்கமாக பிடித்துக் கொள்ள அதை பார்த்த அர்ஜுனுக்கு அவள் வழியில் துடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவள் கையை எடுத்து தன் உள்ளங்கைக்குள் புதைத்துக் கொண்டவன் இறுக்கமாக இறுக்கி பிடித்தான். அந்த இறுக்கத்திலேயே அவளுடைய வழிகள் கொஞ்சம் காணாமல் போவது போல இருந்தது. பின்பு அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன், அழுவாத, ரொம்ப வலியா இருக்கா? ஆமாம் பாஸ், இப்போ கிளீன் பண்ணி மருந்து வச்சுட்டா சரியா போயிடும். அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுப்பான், அதை போட்டுட்டு ரெஸ்ட் எடு, சரியா? ஓகே பாஸ் என்று கூற இங்கு நடப்பதை எல்லாம் பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டே அவள் காலில் கட்டு போட்டு முடித்த சிவா பிறகு அவன் கொண்டு வந்திருந்த சூட்கேஸை திறந்து, யானி, ஒரு டிடி இன்ஜெக்ஷன் மட்டும் போடணும், ஏன்னா காயம் அப்பதான் செப்டிக் ஆகாம இருக்கும். அண்ணா, ஊசி வேண்டாம்னா. என்ன யாழினி, ஊசி போடாம இருந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். எனக்கு இன்ஜெக்ஷன்னாவே கொஞ்சம் பயம்தான். அப்போ அன்னைக்கு மட்டும் எப்படி போட்டுக்கிட்ட? அன்னைக்கு ரொம்ப பயந்து போய் தான் போட்டுக்கிட்டேன். அதுவும் இல்லாம நான் கொஞ்சம் மயக்கத்துல வேற இருந்தேன், அதனால எனக்கு பெருசா தெரியல. இப்போ நான் ரொம்ப ஸ்டடியா இருக்கேன், என்னால வலி தாங்க முடியாதுண்ணா. என்ன யாழினி, நீ என்ன சின்ன குழந்தையா? ஒரு ஊசிக்கு போய் இப்படி பயந்துகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சிவா, நீ இன்ஜெக்ஷனை போடு. இல்லடா, சிஸ்டர் ரொம்ப பயப்படுறாங்க, அதனால மெடிசின் மட்டும் கொடுத்துட்டு போறேன். இங்க பாரு சிவா, நான் சொல்றத மட்டும் செய். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தனா அதுக்கப்புறம் நீ எப்பவுமே டாக்டர் வேலைய பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். ஐயோ தங்கச்சிமா, சாரி, என்னை மன்னிச்சுக்கோ, வேற வழியே இல்ல என்று மருந்தை எடுத்து ஊசியில் நிரப்ப அதை பார்த்தவளுக்கு இதயமே நின்றுவிடும் அளவுக்கு பயம் வந்தது. பின்பு ஊசியை எடுத்து கொண்டு வந்தவன் அவள் கையில் குத்த போக அதே நேரம் அவளோ பயத்தில் அர்ஜுனின் சட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அவளின் அந்த இறுக்கமான பிடியில் அர்ஜுனின் உடலில் ஏதோ மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தது. மெதுவாக அவள் தோளில் கையை போட்டு அணைத்துக் கொள்ளலாம் என்று கையை எடுத்துக்கொண்டு செல்ல அதே நேரம் சிவாவோ, அவ்வளவுதான் சிஸ்டர், முடிஞ்சது என்று கூறிவிட்டு நகர அப்பொழுதுதான் அவள் அவனின் சட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே, என்ன சிஸ்டர், உங்களுக்கு நான் இன்ஜெக்ஷன் போட்டது வலிக்கவே இல்லதானே? ஆமா அண்ணா, சுத்தமா வலியே தெரியல. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீதான் என் ஃப்ரெண்டு சட்டைய இவ்வளோ இறுக்கமா புடிச்சிட்டு இருக்கியே, அப்புறம் எப்படிமா உனக்கு வலி தெரியும் என்றதும் அப்பொழுதுதான் அதை உணர்ந்து கொண்டவள் பட்டென்று அவன் சட்டையை விட்டுவிட்டு எட்டு நகர சிவாவை எரித்து விடுவது போல முறைத்தான் அர்ஜுன். அவன் முறைப்பதை பார்த்தவன், எதுக்கு இப்ப இவன் இப்படி முறைக்கிறான்? இவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு முறைக்கிறானா, இல்ல வேற எதுக்காவது முறைக்கிறானா? டேய் சிவா, உனக்கு காலையிலேயே நேரம் சரியில்லடா. இவன்கிட்ட சிக்குனா உனக்கு இன்னைக்கு சங்கு ஊதிடுவான். அதனால மரியாதையா மெடிசன் எடுத்து கொடுத்துட்டு கிளம்பி ஓடிடு என்று நினைத்தவன் பிறகு அவளுக்கு வேண்டிய மாத்திரைகளை எல்லாம் எடுத்து கவரில் போட்டு கொடுத்து விட்டு, யானி, மறக்காம எல்லா மாத்திரையும் சாப்பிட்டுட்டு போடு. லாஸ்ட் டைம் மாதிரி ஏதாச்சும் தப்பு பண்ணிடாத, சரியா? ஓகேண்ணா, நான் நாளைக்கு மறுபடியும் வந்து இந்த கட்டை கிளீன் பண்ணிட்டு வேற கட்டு போட்டு விடுறேன் என்றான். உடனே அர்ஜுனும், அதான் உன் வேலை முடிஞ்சிடுச்சுல்ல, கிளம்பு. கிளம்புறேன்டா, பின்ன இங்கேயே பாய போட்டு படுக்கவா போறேன்? கழுத்து புடிச்சு துரத்தாத குறையா என்னை துரத்தி விட்டுருவியே என்று கூறியவன் அவனுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து பெட்டியில் வைத்துக் கொண்டு, நான் போயிட்டு வரேன் சிஸ்டர். சரிங்கண்ணா என்று கூறவும் அர்ஜுனை முறைத்து பார்த்து விட்டு செல்ல, டேய், என்ன ஃபீஸ் வாங்காமலே போற? ஆமா, அப்படியே நான் உன்கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டாலும் சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு போடா என்று பெட்டியை தூக்கி கொண்டு வெளியே சென்றான். போகும் அவனை பார்த்து புன்னகைத்தவன் யாழினியை பார்த்து, இன்னைக்கு ஃபுல்லா நீ இந்த ரூம்குள்ளேயே இரு, சரியா? பாஸ், எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, சோ என்னோட லேப்டாப் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. ஒழுங்கா சாப்பிட்டு மாத்திரை போட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குற வழி பாரு. பாஸ், ஒரு நாள் ஃபுல்லா தூங்கணும்னா ரொம்ப கஷ்டம் தெரியுமா? எனக்கு தூக்கம் வரும்போது நான் தூங்கிக்கிறேன், அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்றேனே, ப்ளீஸ். இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. இன்னைக்கு நானும் உன் கூட இங்கேயே சேர்ந்து உட்காந்து ஒர்க் பண்றேன். பாஸ், என்ன சொல்றீங்க? ஆமா, இங்கதான் சேஃபா சோஃபா இருக்குது இல்ல, அதுல உட்காந்து நான் ஒர்க் பண்றேன், நீ பெட்ல உட்காந்து வேலையை பாரு. சரிங்க பாஸ் என்று அரைகுறையாக தலையை ஆட்ட பின்பு பணியாட்களை அழைத்து அவர்களுடைய லேப்டாப் ஃபைல் அனைத்தையும் எடுத்து வந்து வைக்க சொன்னான். அவர்கள் கொண்டு வந்து அந்த டீப்பாயின் மேல் வைத்து விட்டு செல்ல அவளுடைய லேப்டாப்பை எடுத்து அவள் கையில் கொடுத்து விட்டு அவனுடைய லேப்டாப்பை ஓபன் செய்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்து கடகடவென்று அவனுடைய வேலையை செய்ய தொடங்கினான்.
அதே நேரம் யாழினி அவளுடைய வேலையை செய்து கொண்டிருக்க அதற்குள் அவர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்தது. அதை அவளிடம் கொடுத்து சாப்பிட வைத்தவன் பிறகு மாத்திரையும் எடுத்து கொடுத்து, யாழினி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறமா எழுந்திருச்சு செய்யலாம். இல்ல பாஸ், எனக்கு தூக்கம் வரும்போது நான் படுத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னைக்குதான் நான் சொல்றது நீ கேட்க போறியோ, என்னவோ பண்ணு என்று விட்டு சோஃபாவில் சென்று அமர்ந்தவன் தான். அதற்கு பிறகு அவனுடைய பார்வை அந்த லேப்டாப்பிலேயே மூழ்கிவிட்டது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழித்து மெதுவாக நிமிர்ந்து பார்க்க யாழினி உட்கார்ந்திருந்தபடியே பெட்டில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். மடியில் லேப்டாப்பும் ஓபனாக இருக்க எழுந்து வந்து அந்த லேப்டாப்பை க்ளோஸ் செய்து எடுத்து வைத்தவன், தூக்கம் வந்தா படுத்து தூங்கணும், இப்படி யாராச்சும் உட்காந்துட்டே தூங்குவாங்களா, இவளை என்னதான் சொல்றது என்று புலம்பிக் கொண்டே அவளை தூக்கி மெதுவாக மெத்தையில் படுக்க வைத்து போர்வையை போர்த்திவிட போக, அப்பொழுது அவளுடைய சுடிதார் மேல் டாப் கொஞ்சம் மேலே தூக்கி அவளுடைய வெண்ணிற இடுப்பு வெளியில் தெரிந்தது கொண்டிருக்க மீண்டும் அதை பார்த்தவனுக்கு ஒரு தடுமாற்றம் வந்தது. இந்த முறை தன் மனதை இறுக்கி பிடித்தவன் போர்வையை எடுத்து போர்த்தி விட்டு, ஓ மை காட், இவளோட இடுப்புல அப்படி என்னதான் இருக்கோ, அதை பார்த்த உடனே என் கண்ட்ரோல் அப்படியே மிஸ் ஆகுது. இவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்டா சாமி, இல்லனா இவ இடுப்ப காட்டியே எனக்கு கவுத்துடுவா போல இருக்கே. இனிமே தேவையில்லாம இவ முகத்தை கூட பார்க்க கூடாது என்று யோசித்தவன் வேகமாக அங்கிருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்து அவன் விட்ட வேலைகளை அதிலிருந்து தொடங்க ஆரம்பித்தான். அதே நேரம் மீரா கீழே வந்து பணியாட்களிடம் சண்டை வாங்கி கொண்டிருந்தாள். நான் இப்ப அர்ஜுனை பார்த்தே ஆகணும், என்னையே நீங்க உள்ள விட மாட்டீங்க. பாசும் யாழினி மேடமும் அவங்க ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ரூம்ல எதுக்கு உட்காந்து வேலை பாக்குறாங்க? யாழினிக்கு கால்ல அடிபட்டு இருக்கு, அதனால கீழே இறங்கி வர முடியாது இல்ல, அதான் எங்க முதலாளி அவங்க கூடவே உட்காந்து வேலை பாக்குறாரு. இது என்ன அநியாயமா இருக்கு, எந்த வீட்டுல நடக்கும் இந்த மாதிரி கொடுமை எல்லாம்? நான் போய் என்னன்னு பாக்குறேன். இல்ல மேடம், அப்படி உங்களை உள்ள விட்டா அவர் எங்களை தான் திட்டுவாரு. சரி, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பாஸ் கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். சரி, அதையாவது செஞ்சு தொலைங்க என்றவள் கோபமாக சென்று சோஃபாவில் அமர அங்கு வேலையில் இருந்தவர்கள் எல்லாம் அவளை மேலிருந்து கீழ்வரை மிகவும் கேவலமான ஒரு பார்வை பார்த்தனர். ஏனென்றால் அவள் இன்று கட்டிக்கொண்டு வந்திருந்த புடவை மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. நம்ம அர்ஜுன் சாரை வளைச்சு போடுறதுக்கு இவ எப்படி எல்லாம் மினுக்கிட்டு வந்திருக்கா பாருங்க என்று மற்ற பணியாளர்கள் எல்லாம் குசு குசுவென்று பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் மேலே வந்த பணியாளோ அரைக்கதவை தட்ட, உள்ளவாங்க என்றதும் அவர் உள்ளே வந்து, சார் மீரா மேடம் வந்திருக்காங்க, உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. என்ன, அவளுக்கு தான் வேற வேலை இல்லைனா எனக்கும் இல்லையா? நான் வேலையா இருக்கேன், பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. நாங்க எவ்வளவோ சொல்லிட்டோம் பாஸ், உங்களை பார்க்காம போகவே மாட்டேன்னு ஒரே அடம் பிடிக்கிறாங்க, இல்லனா எங்க பேச்சு கேட்காம மேல வந்துருவேன்னு மிரட்டுறாங்க. எவ்வளவு திமிரு அவளுக்கு. சரி, வர சொல்லுங்க என்று கூறியதும் அவரும் வெளியே சென்று விட்டார். வேண்டுமென்றே அவளை வெறுப்பேற்ற வேண்டும் என்று நினைத்தவன் அவனுடைய லேப்டாப்பை எடுத்து கொண்டு வந்து யாழினி அருகில் அமர்ந்து அவள் தலையை லேசாக வருடி கொடுத்து கொண்டே லேப்டாப்பில் வேலை செய்வது போல பாவலா செய்து கொண்டிருந்தான். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த மீரா, அர்ஜுன், இவங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன உள்ளேயே விட மாட்டாங்க என்று கத்தி கொண்டிருக்க, வாய மூடு, எதுக்கு இப்படி கத்துற? யாழினி தூங்கிட்டு இருக்கால, இப்படி கத்தனா அவ தூக்கம் கலைஞ்சிராதா என்றதும் தான் அவள் மெத்தையை பார்க்க அவள் அவன் அருகிலேயே படுத்து கொண்டிருக்க அவனோ அவள் தலையை தடவி கொண்டிருந்தான். அதை பார்த்தவளுக்கு உள்ளுக்குள் புகைச்சலானது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அர்ஜுன், நீ எதுக்கு இவளோட ரூம்ல இருக்க? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் நான் பாத்துக்க வந்தேன். அதுக்கு நீ எதுக்கு பாத்துக்கணும்? இங்க வேலை செய்யறவங்க கிட்ட சொன்னா அவங்க பாத்துக்க போறாங்க. அதெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு வந்தியோ அந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இரு என்றதும் தான் அவளுக்கு தான் எதற்கு வந்தோம் என்பதே ஞாபகம் வந்தது. பின்பு தனது சேலையை அங்கங்கே கொஞ்சம் இறக்கி விட்டவள் மெதுவாக அவன் அருகில் நெருங்கி வந்து, அர்ஜுன், எனக்கு இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லு என்றதும் அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல், இத காட்டிட்டு போறதுக்கு தான் வந்தியா? ரொம்ப கேவலமா இருக்குது அர்ஜுன், நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற. வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிற? நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா கேவலமா இருக்குன்னு தான் சொல்லுவேன்.
அது எப்படி என்ன நிமிந்து கூட பார்க்காம இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம்? இங்க பாரு, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இதுக்கு முன்னாடி நீ புடவை கட்டியிருக்கியா? யாழினிக்கு எந்த புடவை கட்டினாலும் அவ்வளோ அழகா இருக்கும், பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கும். ஆனா உனக்கு எந்த சாரி கட்டினாலும் ரொம்ப கேவலமா தான் இருக்கும். இதுல நான் வேற பார்த்து உனக்கு பதில் சொல்லணுமா? என்னாச்சும் நீ இந்த அளவுக்கு மாறி போவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா என்று அவனை உரசுவது போல வந்து நின்று அவன் தோளில் கையை வைக்க, பட்டென்று அவள் கையை தட்டிவிட்டவன் ஓங்கி பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தான். அந்த சத்தத்தில் அதிர்ந்து எழுதிருந்த யாழினி பயத்தில் ஒன்றும் புரியாமல் பயப்பட, யாழினி ஒண்ணு இல்லடா, பயப்படாத என்று அவள் தலையை தடவி கொடுத்தவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுக்க, யாழினிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதே நேரம் மீராவோ தன் கன்னத்தை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். உன்கிட்ட பல தடவை சொல்லிட்ட மீரா, தேவையில்லாம என் விருப்பம் இல்லாம என் மேல டச் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு. என்ன அர்ஜுன், என்ன மட்டும் ஏன் இப்படி சொல்ற? அதே அந்த யாழினிய மட்டும் நீ டச் பண்ற, அவ உன்னை டச் பண்றதுக்கு ஹலோ பண்ற, அதுக்கெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டியா? நான் மட்டும்தான் உனக்கு அவ்வளவு இலக்காரமா போயிட்டேனா? ஆமா, நீ யாரு? நீ எதுக்கு என்ன தொடுற? யாழினிக்கு என்ன தொடுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதே மாதிரி அவளை தொடுறதுக்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனா நீ யாரு? உனக்கு எந்த உரிமையும் நான் கொடுக்கலையே. உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னொரு டைம் யாழினி கூட சேர்த்து உன்னை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வர வேலை வச்சுக்காத. கெட் லாஸ்ட் என்று உரக்க கத்தியதில் மீராவிற்கு மிகவும் அசிங்கமாக போய்விட்டது. அதற்கு பிறகு அங்கு ஒரு நிமிஷம் கூட நிற்காமல் யாழினியை முறைத்து பார்த்து விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று விட, இங்கு என்ன நடந்தது என்று புரியாத யாழினியோ திருத்திருவென்று முழித்துக் கொண்டே அர்ஜுனை பார்த்து நடுங்கிக் கொண்டிருந்தாள்.